பக்தன் ஒருவன் கோயிலுக்குச் சென்றான். அவனது கூடையில் வாழைப்பழம், தேங்காய் மற்றும் கற்பூரம் இருந்தது. அதில் தேங்காய் நானே சிறந்தவன் மற்றும் வலிமையானவன் என்று கர்வமுடன் கூறியது. அடுத்து வாழைப்பழம், நமது மூவரில் நானே இனிமையானவன் மற்றும் மென்மையானவன் என்று பெருமை பேசிக்கொண்டது. கற்பூரமோ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தது. பக்தன் கோயில் சந்நிதியை அடைந்தான். கோவிலில் தேங்காய் உடைக்கப்பட்டது, வாழைப்பழத்தின் தோல் உரிக்கப்பட்டது. ஆனால் கற்பூரமோ தீபம் ஏற்றியதும் நன்றாக ஒளிவீசி பிரகாசித்து சிறிது நேரத்திலேயே ஒன்றுமில்லாமல் கரைந்து போனது. பக்தர்களாகிய நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேங்காய் போல் கர்வத்துடன் இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் உடைப்படுவோம். வாழைப்பழம் போல் தற்பெருமை பேசி தெரிந்தால் ஒரு நாள் நிச்சயம் கிரிப்படுவோம். கற்பூரம் போல் அமைதியாக இருந்துவிட்டால் இருக்கும் வரை நன்றாக ஒளிவீசி இறுதியில் இறைவனோடு கலந்து போவோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்களுக்கு பிடித்த கடவுளின் பெயரை கமெண்டில் சொல்லவும்.